ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், பெங்களூரிலிருந்து. அட்சய லக்ன பத்தேரி ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது, ஒருத்தருக்கு அவருடைய பிறப்பு ஜாதகத்தில் சுக்கிர பகவான் உச்சம் அப்படின்னு பொதுவாக சொல்லக்கூடிய மீன ராசியில் இருந்தார். அவருக்கு அந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவான் திசையும் போராட நட்சத்திரத்தில் நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் அந்த காலகட்டங்களில் அவருக்கு என்னென்ன நிகழ்வு நடந்தது அப்படின்னா, திடீர்னு ஹார்ட் அட்டாக் அவருக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணாங்க. பொதுவாக என்ன சொல்லுவாங்க, சுக்கிர பகவான் உச்சமாக சுக்கிர பகவான் திசை நடந்துச்சுன்னா சாதகமாக தான் சொல்லுவாங்க. ஆனால் அட்சய லக்ன பத்தேரி ஜோதிட முறையில் சுக்கிர பகவான் அதன் உச்ச வீடாகிய மீன வீட்டிலேருந்து செயல்படுறது சாதகமாக இருக்காதுன்னு தான் அட்சய லக்ன பத்தேரி ஜோதிட முறை சொல்லும். அந்த நிகழ்வை ஏன் அப்படின்றத பார்ப்போம். இந்த ஜாதகர் பிறந்தது ஜனன லக்னம் மிதுன லக்னம், ஜனன ராசி விருச்சிக ராசி, அனுஷம் 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்கார். இவருக்கு இந்த நிகழ்வு நடந்த பொழுது 35 வயதை கடந்து பயணிச்சுட்டு இருந்திருக்கார். அந்த காலகட்டத்தில் இவருக்கு இந்த நிகழ்வு நடக்குது. அப்போ அவருக்கு போயிட்டு இருந்த அட்சய லக்னம் துலாம் அட்சய லக்னம், சுவாதி 3ஆம் பாதத்தில் பயணிச்சுட்டு இருந்தார். இப்போ துலாம் அட்சய லக்னம் அப்படின்ட்டு பார்க்குறப்ப இவர் இந்த காலகட்டத்தில் அவருக்கு சுக்கிர திசை நடந்துகிட்ருக்கு. ஆனால் துலாம் அட்சய லக்னத்துக்கு சுக்கிர பகவான் சாதகமானவரா அப்படின்னு பார்த்தீங்கனாலே அவர் இல்லைன்றதான் சொல்ல முடியும். ஏன்னா துலாம் வீட்டுக்கு அதிபதி அவரே தான், அதே போல் ரிஷப வீட்டுக்கும் அவரே அதிபதி தான். இப்போ ரிஷப வீடு அப்படின்றது துலாம் வீட்டுக்கு 8ஆம் வீடு. அப்போ அவர் 8ஆம் அதிபதி சுக்கிர பகவான், அவர் எப்படி அவருக்கு சாதகமாக பலன்களை கொடுப்பார்? அப்போ அதனால தான் சொல்லுவோம், எப்பயுமே அட்சய லக்னத்துக்கு நிகழ்வுகள் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் சாதகமாக இருக்கும். பொதுவாக உச்சத்தில் இருக்குது நீச்சத்தில் இருக்குன்னெலாம் பார்த்தீங்கன்னா அது சாதகமாகவே இருக்காது. ஏன்னா அதெல்லாம் பொது பலன் தான். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, அந்த சுக்கிர பகவான் அவர் ஒரு மாத கிரகம். அவர் மீன வீட்டில் இருக்கப்போ நிறைய பேர் அந்த இடத்துல தான் பிறக்கிறாங்க அந்த காலகட்டத்தில். ஆனால் எல்லாத்துக்கும் என்ன உச்சமாக நிகழ்வு சுக்கிர பகவான் திசையில் நடந்துமா அப்படின்னா அப்படி இருக்காது. நீங்களுக்கு வயதின் லக்னத்தை நீங்கள் கணிச்சு அந்த இடத்துல எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் சாதகமாக பலன்களை கொடுக்கும், அது தெளிவான பலன்களை கொடுக்கும். இப்போ இந்த இடத்துல துலாம் அட்சய லக்னம் சுக்கிர பகவான் இவருடைய பிறப்பு ஜாதகத்தில் துலாம் வீட்டுக்கு 6ஆம் இடமாகிய மீனத்தில் இருக்கார். அப்போ இதை வச்சே நம்ம இந்த காலகட்டங்கள் பயணிக்கும் பொழுது எப்படி நிகழ்வு இருக்கும்னு நம்ம எளிமையாக சொல்லிடலாம். ஏன்னா துலாம் அப்படின்றது ஜாதகர் 1ஆம் வீடு, 8ஆம் வீடுன்றது ரிஷப வீடு, 8 அப்படின்றது அறுவை சிகிச்சையை குறிக்கும். அந்த ரெண்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் 6ஆம் வீடாகிய மீனத்தில் இருக்கார். 6 அப்படின்றது மருத்துவமனையை குறிக்கும். அப்போ இது எப்படி எடுத்துக்கலாம், ஜாதகர் அறுவை சிகிச்சைக்காக இந்த காலத்தில் மருத்துவமனை போகணுன்றது அதோட பலன். அது தெரியாமல் அவர் உச்சத்தில் இருக்கார் அப்படி இருக்காரு நீங்கள் பலன் பார்த்துட்டு வந்தோம்னா அது சாதகமாக இருக்குமானா இல்லை. ஏன்னா நடந்த நிகழ்வத்தை நம்ம பேசுகிறோம். இப்போ இங்கே சாதகமாக இல்லை. ஏன் ஹார்ட் பிரச்சனைக்காக போனார் அப்படின்னா, துலாம் வீட்டுக்கு 4ஆம் அதிபதி சனி பகவான் மகர வீட்டுக்கு, அந்த 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்குது. 6ன்றது மருத்துவ சிகிச்சை. அப்போ அந்த இடத்துல ஹார்ட்டும் இங்கே பிரச்சனையில் தான் இருக்குது அப்படின்றத அர்த்தம். அப்போ இதை நம்ம எளிமையாகவே சொல்லிட முடியும். இது சாதகமாக இந்த காலகட்டத்தில் ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நிகழ்வுக்கு கவனமாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். இது ஏன் இந்த காலகட்டத்தில் நடந்தது அப்படின்ற நிகழ்வையும் நம்ம பார்ப்போம். இப்போ இவருக்கு இந்த ஜோதிடம் தெரியல அப்படின்னா இந்த நிகழ்வு எப்படி கையாண்டிருப்பார்? திடீர்னு ஹார்ட் அட்டாக் வரும், திடீர்னு பதட்டமாகி அவங்க குடும்பத்தை எல்லாம் பதட்டமாகி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிற நிகழ்வு இருக்கும். அங்கே முன்னேற்பாடு எதுவும் இருக்காது. நிறைய இடத்துல இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இங்கே பிளான் பண்ணலைன்னா கஷ்டமாயிடும். ஏன்னா அதனால தான் ஜோதிடம் நீங்கள் முன்னாடி அதோட அடிப்படையை படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த நிகழ்வுலாம் நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சிடும். ஏன்னா சில நிகழ்வுகளை தவிர்க்க முடியும், சில நிகழ்வுகளை தவிர்க்க முடியாது. இந்த ஜாதகத்தில் இந்த நிகழ்வு தவிர்க்க முடியாத நிகழ்வு. அப்போ இது தவிர்க்க முடியாதுன்னு தெரிகிறப்ப இதுக்கு முன்னேற்பாடுகள் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். என்ன செஞ்சு வச்சுக்கலாம்? இப்போ ஜாதகர் சுக்கிர பகவான் இப்போ சுவாதி 3 போகுது அதிபதி ராகு பகவான், அவங்க 2 பேருமே 6ஆம் இடத்துல இருக்கிறது தான் ஒரு பிறப்பு ஜாதகத்துலேயே அது வந்துடும். அப்போ இது 6 அப்படின்றது என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ்னு சொல்லுவோம். அப்போ இந்த காலகட்டத்தில் ஜாதகர் முன்னேற்பாடாக மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுட்டாருன்னா இந்த நிகழ்வு வரும், முன்னாடியே அதுக்கான பண ஏற்பாட்டையும் பண்ணி வச்சுட்டார். இப்போ நிகழ்வு திடீர்னு வந்துச்சுன்னா குடும்பத்தினர் அவரை மருத்துவமனையிலேருந்து பார்க்கக்கூடிய அந்த நிகழ்வு மட்டும்தான் இருக்கும். அந்த பணத்துக்காக தேடி அலையிற அந்த நிகழ்வு இருக்காது. அதுதான் ப்ரீ பிளான்ட் இந்த இடத்துல.
இப்போ முன்னாடியே அது தெரிஞ்சனால என்ன பண்ணலாம், இப்போ ஜோதிடம் தெரிஞ்சிருச்சு, இந்த நிகழ்வு வருதுன்னு அது முன்னாடியே தெரிஞ்சிடும். அந்த காலகட்டத்தில் அவர் என்ன முன்னாடியே பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னா, அந்த நிகழ்வு வரும். ஏன்னா எப்போ வரும்ன்றதையும் தெரியும். சுவாதி 3 அப்படின்றது ஏஎல்பியில் நம்ம சொல்லுவோம், நவாம்சம் கடந்த காலத்தில் குறிக்கும். அப்போ திடீர் நிகழ்வு அந்த இடத்துல வரும்னு தெரிஞ்சு ஒரு சுவாதி 2ஆம் பாதம் அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு மருத்துவர்கிட்ட போய் கன்சல்டேஷன் பண்ணி அவருடைய பாடி செக்கப்லாம் பண்ணிட்டாருன்னா, அப்போ அந்த மருத்துவர் இந்த கொஞ்சம் எதிர்பார்த்த மாதிரி இல்லைங்க அப்படின்ற மாதிரி எதோ சொல்லலாம். அப்போ அவர் முன்னாடி அந்த மருத்துவரோட தொடர்பில் இருப்பார். அப்போ ஒரு கட்டத்தில் இந்த சுவாதி 3 வரப்பையும் அவர் செக்கப்லாம் போயிட்டுருப்பார். அப்போ கண்டுபிடிச்சிருவார், சார் உங்களுக்கு ஹார்ட்டில் ஏதோ பிளாக் இருக்கிற மாதிரி இருக்குது, நம்ம ஆப்ரேஷன் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வரும். அப்போ இந்த நிகழ்வு எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி ப்ரீ பிளான் பண்ணிவிடுவீங்க, இந்த நிகழ்வை தடுக்கவும் முடியாது. அப்போ நீங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸும் ரெடியாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் அந்த நிகழ்வு அணுகும் பொழுது பெரும் பதட்டம் இருக்காது. ஏன்னா எதுவுமே தெரியாமல் திடீர்னு வரப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதனால தான் ஒவ்வொருத்தரும் அடிப்படை ஜோதிடமாவது படிங்க அப்படின்றத என் குருநாதர் சொல்கிறார். இப்போ இதுலேயே இந்த ஒரு நிகழ்வுலேயே தெரிஞ்சிடும் ஜோதிடம் எவ்வளோ உதவும் அப்படின்னு. ஏன்னா இப்போ தான் அந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங்லாம் வச்சுக்கிட்டு ஒருவருடைய திசுவை பயன்படுத்தி எப்படி இந்த காலத்தில் நோய் வரும்ன்றதுக்கான ஆராய்ச்சி இப்போ தான் போயிட்டுருக்கு. ஆனால் ஜோதிடம் இதெல்லாம் எவ்வளவோ ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிடுச்சு. இந்த நேரத்தில் அட்சய லக்னப்பத்தை ஜோதி முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொதுவுடைமை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.